வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜெனிரோ ஃபிலிமாய் சொல்லி பின்ன உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மோகன்லால் நடிச்சு ஜீத்து ஜோசப் அவர்கள் இயக்கிய இந்த வாரம் தேட்டரில் வெளியாக இருக்கிற நேரு அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த கதைக்கள் முழுவதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாவில் தான் தவிர்த்து முக்கியமாக ஒரு 70% மேலே இது கோர்ட்டும் ட்ராமாவாக தான் ட்ராவல் ஆகுது. இப்போ மெயின் கோர் கதை என்னங்கிறது பார்ப்போம். அதாவது ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு 18 to 20 வயசுக்குள்ள ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க கண் தெரியாத பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அப்பா அம்மா வெளியே போக வேலைக்கார பெண்ணிட்ட விட்டுட்டு அவங்க போகிறாங்க. வேலைக்கார பெண்ணு கொஞ்சம் சூழ்நிலையாக வெளியே போயிடுறாங்க. அப்போ யாரோ ஒரு மர்ம நபர் இந்த பெண்ணை கற்பழிச்சிடுறாங்க. அப்போ யார் இவர்னு சொல்லிங்கிறது தெரியாமல் போகுது. இதை போலீஸ் கேஸுக்கு கொண்டு போகும்போது போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை அதை ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. அப்போ இங்கே யார் வந்திருப்பானுங்கிற ஒரு டவுட் வரும்போது பக்கத்து வீட்டில் அதெல்லாம் விசாரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது, இந்த பையன் ஒரு பையன் வந்தான் அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது தான் இது கேஸ் அடுத்த கட்ட நகரத்துக்கு போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போலீஸில் போய் நிற்கும்போது இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கற்பழிப்பு வேலையை செஞ்ச பையன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்போ அதனால இந்த கேஸ் எப்படி உடச்சி அதுலேருந்து தப்பிச்சுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அந்த ஃபேமிலியும் போலீஸ் இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கல்பர், அதாவது இந்த நம்ம களிமண்ணில் ஒரு சிலை செய்கிற மாதிரி செய்கிற விஷயங்கள்ல தான் அவங்க செஞ்சு ஒரு பழக்கமான உள்ளவங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இது யார் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு சிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஒரு ஐடியாவில். அப்போ போலீஸ் தரப்பில் இதை கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த கேஸ் நிற்குமா நிற்கலையாங்க ஒரு பெரிய டவுட்டாக வருது. அப்போ இந்த கேஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பெருசு போக மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம படத்தின் கதாநாயகன் மம்முட்டி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா என்ன செய்யறாருன்னா அவரும் ஒரு வக்கீல் தான். ஆனால் அவர் கோர்ட்டு கேஸ் எதுக்கும் போகாமல் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக இருக்காரு. அப்போ இந்த கேஸ் அவர்கிட்ட வரும்போது அப்புறம் ஒரு வேண்ட வெறுப்பாக அவர் அந்த கேஸை போடுறாரு. அதுக்கப்புறம் இதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அப்புறம் இந்த கேஸுக்குள்ள உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணுக்கு உண்மையான தீர்ப்பு கிடைச்சிச்சா இல்லையா, இவர் தான் உண்மையான குற்றவாளியாங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லைங்கதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுக்க ஒரு செக்ஸுவல் அசால்ட் சம்மந்தமான ஒரு கதையாக தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு போகிற போக்கில் போட்டுட்டு போயிருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அதை ஈஸியாக கேட்சப் பண்ண முடியும். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசங்களை நீங்கள் எப்படி வளர்க்கணும், ஒரு பொண்ணை எப்படி வளர்க்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு அறிவுரை கொடுக்குறீங்க, பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு அறிவுரை கொடுக்குற விஷயத்த இதை அப்படி போகிற போக்கில் அப்படி தெளிச்சு விட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் இதில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதை ஜீத்து ஜோசப் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு த்ரில்லர் மோடில் எடுக்கல. எப்பயுமே மோகன்லால் ப்ளஸ் ஜீத்து ஜோசப் சேர்ந்தாவே ஒரு பரபரப்பான த்ரில்லர் படமாக தான் இருக்கும், இல்லாட்டா கிரைம் படமாக இருக்கும்னு நினச்சி நம்ம உட்காருவோம். ஆனால் பட் இதில் ஒரு பரபரப்பான கோர் ட்ராமாவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஓரளவுக்கு ஸ்லோவான ஒரு ட்ராமாவாக தான் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆனால் கதை உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இவர் தான் செஞ்சிருப்பாரு கொலையாளி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி சுவாரஸ்யமாக கொடுக்குறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் தான் ஜீத்து ஜோசப் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக கதையை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் வளர்க்குறது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. அதான் முக்கியமாக இந்த மாதிரி கல்ஃபிட் குற்றவாளிகளை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பெருசாக அவங்கள ஒன்றுமே வளர விடுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள்லாம் சொல்லலாம். இது நான் எல்லா பெற்றோர்களும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட பெற்றோர்கள் இப்படி இருக்காங்க. இது எப்படி சொல்கிறேன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை தப்பு செஞ்சிடும். ஆனால் அந்த செஞ்ச தப்பை ஒத்துக்கிறாம அதை நியாயப்படுத்தி அவங்களுக்கு கேஸ் இதெல்லாம் போகாமல் அவங்க ஜாமீனில் வெளியெடுக்கிறதுக்கான அத்தனை செலவும் செஞ்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான செயல் நான் சொல்லுவேன். அது இந்த நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற பையன் ஒரு 5-6 வயசுக்குள்ள குழந்தைய சிறுமியை கற்பழிச்சு கொண்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கோர்ட் கேஸ் போய் அவனுக்கு உள்ள கோர்ட்டில் அவங்களுக்கு உள்ள ஜெயிலுக்குள்ள போகிறதுக்கு தீர்ப்பு கொடுத்து ஒரு இது வச்சுருக்காங்க. ஆனால் ஜாமீனில் அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா என்ன செஞ்சுறாங்க, திருப்பி வெளியே வந்துடுறாங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான குணம் தெரியுது. அவர் ஒரு சைக்கட்ரிஸ்ட் மாதிரியான ஒரு ஆள் சொல்லிட்டு அவங்க அம்மாவையே கொலை பண்ணிடுறான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாங்க. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்க குழந்தைய வளர்க்குறீங்க, நேசுக்கு அது ஒரு இல்லை, நீங்க எப்படி முறையா வளர்க்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சரியா வளர்க்குறீங்களா நீங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். பெண் பிள்ளைகளுக்கு நீங்க அதிகமான அழுத்தங்களும் ப்ரெஷர்களோ ரொம்ப கேள்விகளோ அதை உங்களுக்கான கட்டுப்பாடுகளோ ரொம்ப கொடுக்கறத விட்டுட்டு ஆண்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு
ஒரு பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய நோக்கமும் இந்த கதைக்களமும் ஓரளவுக்கு சொல்ல வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஹைலைட். அது யார் சொல்லணும்னா நம்ம மோகன்லாலோட ஆக்டிங்கை சொல்லி தரணுமா சும்மா மனசை பிரித்து மேய்ஞ்சிருப்பார். சும்மா அசால்ட்டெல்லாம் வந்து போயிட்டே இருப்பார். அந்த கேஸ் விஷயத்தை அப்படி ஸ்டார்டிங்லேருந்து அப்படி எண்டு வரைக்கும் அப்படி போகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி போய்கிட்டே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப சட்டிலாக தான் பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி நின்று பார்க்கும்போதெல்லாம் சும்மா வேற ரகமாக இருக்கும். அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பர்சன் இருப்பார். அதாவது அவர் அந்த ஒரு கார் டிரைவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒருத்தவங்கள வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை எப்படி சொல்றேன்னா வந்து அது ஒவ்வொரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணி வந்து திருப்பி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குற விஷயமா இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதை எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை உடைக்கிற விஷயமா இருக்கு. இதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாரு வந்து. கண்டிப்பா ஒரு அட்டகாசமான சீனா இருக்கும். குறிப்பா வந்து அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு வந்து இவ வந்து தொட்டு அப்படி முகத்தை தொட்டுட்டு போகும்போது ஒரு ஃபீலிங்கா ஒரு பாப்பாரு. சும்மா ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சும்மா ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணும்னா சித்திக் ஆப்போசிட் கீழே வந்து சித்திக் இருப்பார். சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டர் அவர். சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. மோகன்லால் கீக்காவில் அடுத்தடுத்த பாயிண்டிங் கொடுத்து அதை கேஸை எப்படி உடைக்குங்கிற விஷயத்தை வந்து சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி அட்டகாசம் பண்ணியிருப்பார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாமணி அவங்க வந்து அந்த சித்திகோட மகளாக வருவாங்க. அவங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண் ஒன்று நடிச்சிருப்பாங்க வந்து கண் தெரியாதவங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவங்க பேர் அனாமிகா ராஜன் அவங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அந்த கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு சில கேரக்டர் வந்து படத்தில் தான் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. மற்றெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் தான் வந்து படத்தில். பட் கேரக்டர் வைஸ் இந்த படம் நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாம் அவரோட மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் நீட்டாகவே இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா சூப்பராக தான் பண்ணியிருந்தாரு. சந்தோஷ் குரூப் அவரோட இது ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு சொல்லலாம். பார்த்தீங்களா இல்லை டெக்னிக்கல் வந்து ஒரு நார்மலான என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அந்த கதைக்களமும் இருக்குது. அதனால் வந்து இதில் பெருசாலாம் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க கோர்ட்லேயே ட்ராமா வர ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பெருசாக வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த படத்தில் எதுவும் வந்து ஒர்க் அவுட் எல்லாமே ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டால் ஒரு சில சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த குற்றவாளின்னு தெரிஞ்சது ஒரு பக்கம் ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த முக்கியமாக சொல்லணும்னா வந்து அந்த ஒரு இது செய்வாங்க ஸ்கல்ப்டர்னு சொல்லுவாங்க. அந்த சிலை செய்கிறது வந்து ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸ் முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து கதைக்காக இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி ஒரு விஷயம் தெரியுது. ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். கமர்ஷியலான எந்த எலிமெண்ட்ஸ் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதை வந்து எப்படின்னா வந்து இப்போ எவ்வளவோ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. ஒருத்தவங்க வந்து நம்மளை ரேப் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சில டெஸ்ட் மூலியமாகவும் பண்ணலாம். இது அந்த அளவுக்கு அது ஸ்கோப் போகல. அது ஏனுங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. இப்படி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் அங்கே இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மொத்தத்தில் வந்து பார்க்க போனோம்னா அந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டான ஒரு சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக ஆண்களும் பார்க்கணும், பெண்கள் பார்க்கணும். குறிப்பாக ஆண்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லலாம். கண்டிப்பாக இதில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான படம் தான். இந்த படத்தில் எந்த அடல் கண்டென்ட்டும் இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு டீசெண்டான மூவி தான். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு நேயர்களே.